நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை தொழில் வளம், கல்வி, விவசாயம் ஆகியவற்றில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றுவேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் இசக்கிமுத்து உறுதியளித்துள்ளார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் இசக்கிமுத்து சீவலப்பேரியில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் பரப்புரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், பாளையம் கால்வாயில் சிமெண்ட் தளம் அமைத்து சீராக தண்ணீர் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் சீவலப்பேரி சந்தையை மேம்படுத்துவேன் என்று உறுதியளித்த இசக்கிமுத்து, நாங்குநேரி சிப்காட் வளாகத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இப்பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்வேன் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் நாங்குநேரி தொகுதி தொழில் வளம், கல்வி, விவசாயம் ஆகியவற்றில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாறும் என்று அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேட்மா நகரம், நடுவுக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இசக்கிமுத்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அதாவது நம்ம சீவலப்பேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாளையம் கால்வாயில் இருந்து வரக்கூடிய அந்த கால்வாயை சிமெண்ட் லைனிங் போட்டு அதை சீராக கொண்டு வரணும். அதற்கான ஏற்பாடுகளை இதுக்கு முன்னே இருந்தவங்க செய்யலை. அதை நான் செஞ்சு தருவேன்னு உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு புகழ்பெற்ற சந்தை இங்கே இருந்தது. இப்போ அது சரியாக செயல்படாமல் இருக்கிறதுனால அதை இன்னும் சீரும் சிறப்புமாக முன்னால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் செயல்பட்ட மாதிரி அதை ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரசித்தி பெற்ற சந்தையான அந்த சீவலப்பேரி சந்தையை இன்னும் மீண்டும் அதே போல செயல்பட வைப்பேன் என்று உங்களிடம் நான் என்னுடைய உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தரசாலையை அகலமான தரசாலையை ஏற்படுத்தி தொழில் ரீதியாக பயனடைமாறு ஒரு இடத்துக்கு ஒரு அகலமான ரோடு தான் ரொம்ப அவசியமான ஒன்றை அதை ஏற்படுத்தி தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். அப்புறம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் போதை வசதிகளை தடை செய்து நமது இளைஞர்களை, நமது பிள்ளைகளை அதிலிருந்து காப்பாற்றி நல்ல வழியில் நல்ல வேலைவாய்ப்பு